துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சராமரியா தக்கியிருக்காங்க. போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம், இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணும்போது இதுல ஒரு நன்மையே நடந்திருக்கு. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாம கோல்டு கூட கிடைச்சிருக்கு. ஈரானை வந்து யூஎஸ்ஏ வந்து பயங்கரமா தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என் மேல நீ கைய வச்ச நான் உன்னை வந்து பயங்கரமா அடிப்பேன் அப்படின்னு யூஎஸ்ஏ சொல்லு. ஈரான் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு நாளைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. உக்ரைன் ரஷ்யா வருங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இது வருஷ கணக்குல இழுக்க போற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஈரானோட இஸ்ரேலோட வார் அப்டேட்டு. இப்போ தாக்குதல்ல மிகப்பெரிய தாக்குதல் யாருக்குன்னா துபாய்க்கு தான். துபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டல் இருந்தது வேர்ல்டுக்கு. அந்த இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்பி ஏர்போர்ட், அவங்களோட மெயின் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. துபாயோட அத்தாரிட்டிஸ் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, துபாய்க்கு ஏர்போர்ட் வர வேண்டாம் அன்லஸ் அண்ட் அன்டில் உங்க ஏர்லைன் உங்களை கான்டாக்ட் பண்ணி வர சொன்னாங்கன்னா. ஏன்னா இப்போ வந்து செமி கண்டிஷன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி துபாய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ரோன், ஈரானோட ட்ரோன் வந்து டைரக்டா வந்து துபாய் மேல போய் தாக்குதல் பண்ணிருக்கு. அதுவும் வந்து ஒரு ரன்வே மேல ஹிட் ஆயிருக்கு. பட் இதுக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்கல. ஈரானும் வந்து முன்பெண்ணா வந்துட்டு நாங்க தான் இதை அட்டாக் பண்ணணும், நாங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பு எடுக்கிறோம் அப்படி சொல்லல. இது வந்து ஒரு லைவ் நியூஸ். ஒரு 45 மினிட்ஸ் 1 hour முன்னாடி துபாய் ஏர்போர்ட்ல அட்டாக் ஆனது. இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 days க்ளோஸ் இருந்தது. துபாய் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா துபாய் ப்ரிடாமினன்ட்லி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ், கூட்ஸ், கமாடிட்டிஸ் எல்லாம் டிரான்சிட் ஆகும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வயா துபாயில இருந்து டிரான்சிட் ஆகும். இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்காக்கு, அதர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு ஹப்பா இருந்தது. வந்து ஃபுல்லா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த துபாயில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட், ஹீத்ரோ லண்டனுக்கு அப்புறமா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்கனால நிறைய கூட்ஸ் வந்து டிரான்சிட் ஆகும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு, லைக் லாவோஸ், பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், அப்புறமா சைனா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு, இங்க ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, நேபாள், பிளஸ் அந்த சைடு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் ஹப்ல ஒரு 7 to 8 hours போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிரும். பட் கரண்டா 1 வாரம் 10 நாளா பாத்தீங்கன்னா துபாய்க்கு சரியான லாஸ். இது பெரிய தாக்குதல். துபாய்க்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் ட்ரோன் அட்டாக் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை ஃபுல்லா ஹால்ட் பண்ணிருச்சு. அவங்க ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் டு மீடியம்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க துபாய் அத்தாரிட்டிஸே பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி துபாய் ஏர்போர்ட் வர வேண்டாம், உங்களோட ஏர்லைன் உங்க ஃபிளைட்டை கேர் பண்ணும் போது நீங்க வந்து டைரக்டா வந்து மீட் பண்ணலாம். பட் இதுல ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். துபாயோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல்ஸ், அவங்களோட என்டையர் ஏரியா ஹோட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க டூரிஸ்டும் பிளஸ் அவங்களோட டிராவலர்ஸ்க்கும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏர்லைன்ல இருந்து கால் வராம இருந்ததுக்கு வரைக்கும் நீங்க வந்து யாரும் வந்து ஏர்போர்ட் வராதீங்க. ஏர்லைன் இருந்து கால் வந்தா டைரக்டா எடுத்துக்கலாம். ஆனா இதுலயும் வந்து ஒரு துபாய் கவர்மெண்ட் ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அத்தனை ஹோட்டல்ஸையும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, எல்லா டூரிஸ்ட் யார் டூரிஸ்ட் ஊருக்கு போகாம இருக்காங்களோ அது எல்லாமே கவர்மெண்டே அந்த செலவை எடுத்துக்கிறோம். அந்த செலவு என்னென்ன வருதோ அதை பில்லை வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதே சிச்சுவேஷனு பெஹல்காம்ல ஒரு அட்டாக் ஆகும்போது அங்க காஷ்மீர்ல இருந்து நிறைய பேர் அவங்க ஊருக்கு போகும்போது நம்ம ஊர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, 5000 ரூபாய் விற்கிற ஃபிளைட் டிக்கெட் வந்து 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இதான் ஒரு டிஃபரன்ஸ். ஒரு இந்தியாவுக்கும் ஒரு வளர்ச்சியான நாடு, ஒரு நாடுல வந்து மக்களை எப்படி காப்பாற்றணும், அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணுண்டு, இவங்க எப்படின்னா இருக்கிற இடத்துலயே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல எல்லாமே துபாய் கவர்மெண்ட் வந்து முன்பினியா சொல்றது வந்து ஒரு பாராட்டுற விஷயம். ரெண்டாவது, இப்ப வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா நடக்காத ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா ஈரான் வந்து பயங்கரமா தாக்குதல் இருக்கு. ஈரானுக்கு நிறைய லாஸ் இருக்கு. அவங்க ஸ்கூல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவங்க காலேஜ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல சிவிலியன்ஸ்ல பாம்பு பண்ணியிருக்காங்க, லெபனன்ல இப்போ பாம்பு பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலு. ஹிஸ்புல்லாவும் இப்ப பாத்தீங்கன்னா வார்ல ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து டைரக்டா அவங்க வந்து லெபனன்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மூலியமா இல்ல யுஎஸ் மூலியமா வந்து சொல்ற ஒரு தாக்குதல் என்னன்னா ப்ராக்சி வார் ஈரான் நடத்திட்டு இருக்கான்ட்டு. ஆமா உண்மை. சில விஷயத்துல அது ஈரான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லெபனான்ல, அப்புறமா பாத்தீங்கன்னா ஹமாஸுக்கு, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து அவங்க இந்த வாரம் வந்து ரீஜனல் வாரம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. என்ன எப்படின்னா கத்தார் அட்டாக் பண்றாங்க, துபாய் அட்டாக் பண்றாங்க, அபுதாபி எமிரேட் கண்ட்ரி அதை அட்டாக் பண்றாங்க, பஹ்ரைன் அட்டாக் பண்றாங்க,
சவுதி அரேபியா அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இது எல்லாமே ஜிசிசி கண்ட்ரிஸ் இருந்தது. ஜிசிசி கண்ட்ரில ஒரு வார்லைக் சிச்சுவேஷனை உருவாக்குனது டொனால்ட் ட்ரம்ப் தான். இது ஆக்சுவலி ஈரானோ இஸ்ரேலோட வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுஎஸ்ஏ இதுல வந்து தலையெடுக்க கூடாது. ரெண்டாவது தலையெடுத்ததும் இல்லாம அவங்க வாரவா நினைச்சிட்டு அது வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்ஸ்டீன் ஃபைல் மறைக்கிறதுக்காக ஒரு நடைபெற்ற ஒரு வார் தான். ஏன்னா இங்க இந்தியன் கவர்மெண்ட் எப்படி வந்து யூஎஸ்க்கு ஆதரவு கொடுத்து எல்லாமே தலை ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் யூஎஸ் வந்து அவங்களோட தலை வந்து எப்ஸ்டீன் ஃபைல் மூலியமா வருது. என்னன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அவன் ஒருத்தன் எம்ப்ளாயி தான். ஆனா மிகப்பெரிய சாதிஸ்ல இது ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த வேலையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பெரிய பெரிய பியூரோக்ராட்ஸ் பெரிய பிசினஸ் மேனை இன்க்ளூட் பண்ணிட்டு அவங்க மூலியமா நிறைய வேலை நடத்துறதுக்காக ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஈரான் வந்து கிளைம் பண்றாங்க நாங்க வந்து 53 டன் கோல்டு டிஸ்கவர் பண்ணிருக்கோம். இது எவ்வளவு வரைக்கும் உண்மை தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இப்போ கோல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வார் சிச்சுவேஷன்ல எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பருவன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல. பட் ஆனா ரஷ்யாவும் யூஎஸும் இன்டர்மீடியரி அவங்க ப்ராக்சி ஒர்க் பண்ணிருக்கும் போது ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியா சைனாவும் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் வார் நடக்கும் போது ஈரான் வந்து எங்களுக்கு இந்த வார்லயும் நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய இடத்துல பாம்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ் கிடைச்சிருக்குன்னு ஈரானோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. அரௌண்ட் 53,000 டன்ஸ் கோல்டு ஒர்த் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை தெரியாது. அது 53 மில்லியனா இல்ல 53 டன்ஸா அது தெரியாது. ஆனா கோல்டு கிடைச்சிருக்கு. இது பாம்பு பண்ணனால நிறைய இடத்துல வந்து இவங்களோட டெரைன் எல்லாமே டெரைன்ஸ் தான், மவுண்டன்ஸ்ல எல்லாம் பாம்பு பண்ணனால அது வந்து கோல்டு குகை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு உண்மை தெரியாது. ஆனா கிடைச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் வார்ல வந்து ஒரு தாக்குதல் மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரானுக்கு ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய வார் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்புறம் ஃபாரின் டிப்ளமேட் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்டோட சுப்ரீம் லீடரோட டெத்தை கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க we are deeply sad about the death. இந்த இஸ்ரேல் வந்து பண்ணது தாக்குதல் ரொம்ப தப்புன்னு சொல்லி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது முன்னாடியே எடுத்திருக்கணும். இந்த வார் முடியும்னு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். ஆனா முடிகிற மாதிரி தெரியல. யுக்ரைன் ரஷ்யா வார் மாதிரியே இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வார் மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த வாரம் வந்து நான் ஒன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஈரான் அடிக்க போறோம். அப்புறமா இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணியிருக்கோம். ஈரானை வந்து மேப்போட அழகி போறாங்களாமா. ஸோ இது இஸ்ரேலு ஈரானு யுஎஸ் இந்த 3 பேரை சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் இந்த 3 கண்ட்ரியை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோல் வேர்ல்டு எக்கானமியே பாத்தீங்கன்னா அப்படியே மந்தமான சிச்சுவேஷன்ல வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன அப்டேட். நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.